Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது பற்றி முடிவெடுக்க தவிக தலைவர் விஜய்க்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், வணக்கம். நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரம்யா. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் 12 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதற்கு பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் அறிவித்திருக்கின்றனர். இதில் முதல் தீர்மானமாக கரூர் நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து 2 நிமிட மௌன அஞ்சலி என்பதும் செலுத்தப்பட்டிருந்தது. அதன் பிறகாக பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு 2வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் இறுதியாக எதிர்கால கூட்டணி முடிவுகள் தொடர்பாக முழு அதிகாரமும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது எந்தெந்த கட்சிகள் என்ற விவாதம் என்பது முழுக்க ஒரு சுவாரஸ்யமாக ஒரு அரசியல் களத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த தீர்மானம் என்பது ஒரு முக்கிய தீர்மானமாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருப்பதாகவும் கூட்டணி குறித்தான அரசியல் கட்சிகள் எழுப்பக்கூடிய அனைத்து பொறுப்புகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தீர்மானத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் குறிப்பாக அடிப்படை பொது பிரச்சனைகள் குறித்து கருத்து தெரிவிக்கக்கூடிய நபர்களை கைது செய்து கருத்துரிமையை ஒடுக்கின்ற அரசை கண்டித்தும் இந்த தீர்மானம் என்பதும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்காக தவிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்ததாக பல்வேறு விவாதங்கள் என்பதும் கடந்த சில வாரங்களாகவும் மாதங்களாகவே பேசப்பட்டு வருகிறது. இதுவரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக எந்த ஒரு நிலைப்பாட்டிலும், அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாக இருந்த நிலைப்பாட்டிலே தான் இருப்பதாகவும் நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அந்த கூட்டணி தொடர்பான முடிவுகள் முழு அதிகாரமும் விஜய்க்கு உள்ளதாக தற்போது இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 12 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.